வணக்கம் மக்களே. நேத்திக்கு குட் ஃப்ரைடே. நேத்திக்கே வந்திருக்க வேண்டிய படம் இது. ஆனா சில பல டெக்னிக்கல் காரணத்தினால நேத்திக்கு படத்தை அப்லோட் பண்ண முடியல. அதையே நேத்திக்கு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணேன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சர்ச்சில் நடக்கிற சில தப்பான விஷயங்களை சர்ச்சில் இருக்கிற ஒரு பாதிரியாரை எப்படி தடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைனர். அது மட்டும் இல்லை, இதுதான் பிலிப்பைன்ஸில் பேசுகிற பிலிப்பினோ லாங்குவேஜில் வெளியான முதல் சைக்கோ த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின், இது உங்கள் போர் மூவிஸ் தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க படத்தை ஆரம்பிக்கலாம். இதோ நடந்து போகிறாங்களே, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட். அதாவது தப்பு எங்கேயாவது நடந்ததுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வகையான ஜேர்னலிஸ்ட். இவங்க தன்னோட வேலை செய்கிற ஒரு பையனோட சேர்ந்து குப்பைகளுக்கு நடுவில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் நிறைய மக்கள் சுற்றி நிற்கிறாங்க. நடுவில் ஒரு சின்ன பையன் செத்து போய் கிடக்கிறான். முகல்லாம் செதஞ்ச நிலையில், கிட்டத்தட்ட நம்ம ராட்சசன் படத்தில் வர மாதிரி. அந்த சீன் அங்கே அப்படியே கட் ஆகுது. யாரோ ஒருத்தன் வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு பாத்ரூமுக்குள்ளே போகிறத பேக் சைட்லேருந்து காமிக்கிறாங்க. ஒருவேளை இவன் தான் அந்த கலகாரனோ இருக்கலாம். வாங்க போக போக பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இது வரைக்கும் அவனோட முகத்தை காட்டல. இப்போது சர்ச்சில் வேலை செய்கிற ஒரு ஜூனியர் அவரோட சீனியரை பார்க்கறதுக்காக அவரோட ரூமில் வெயிட் பண்ணுறதை காமிக்கிறாங்க. இந்த சீனியர் ஜூனியர் ரெண்டு பேருமே சர்ச்சில் பிரதர்ஸாக இருக்காங்க. அதாவது ஃபாதருக்கு முன்னாடி ஸ்டேஜ். கூடவே இவங்க ரெண்டு பேருமே டாக்டருக்கு படித்தவங்க, அதுவும் ஃபாரன்சிக்கில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். சீனியர் இப்போது கையிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து, நான் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சர்ச்சோட மேலிடம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கோவமாக சத்தம் போடுறாரு. அதுக்கு ஜூனியர் ரொம்ப கூலா, சீனியர், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆள் என்ன சாதாரண ஆளா? நீங்களும் நானும் நினச்சா கூட தொட முடியாத உயரத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இருக்கிற ஒரு ஆள் மேலே யார் சீனியர் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு திருப்பி கேட்குறாரு. அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சூடா சீனியரும் பதில் சொல்கிறாரு. சர்ச்சில் தான் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னாலும் நல்ல வேலையா இவரோட கம்ப்ளைண்ட் பிலிப்பைன்ஸோட இன்வெஸ்டிகேஷன் ஹெட் ஆஃபீஸ், நம்ம ஊரில் சிபிஐ மாதிரி அந்த ஊரில் என்பிஐ, நேஷ்னல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் லெவலுக்கு போயிடுது. அங்கே இருக்கிற டைரக்டர் ஒரு நேர்மையான ஆள். இப்படி பசங்க கண்டினியூஸாக செத்துட்டு இருக்கிறத பற்றி அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை தொடர விட முடியாது, இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக என்கொயரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சீனியரும் அவர் கிட்டிருக்க பாயிண்ட்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிறாரு. குறிப்பாக செத்துப்போன பசங்க இது வரைக்கும் 5 பேர். அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்காங்க, முகம்லாம் செதஞ்சு போய். இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு. அது ரொம்ப குரூரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம முகத்தோடு நிறுத்திப்போம். மொத்தத்தில் முகத்தை ஒரே மாதிரி செதைச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இது நிச்சயம் ஒரு சைக்கோவோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அந்த அரசு தரப்பு வக்கீல், ஏன்பா இது என்ன அமெரிக்காவா சைக்கோ கொலைகாரெலாம் இருக்கிறதுக்கு? இது பிலிப்பைன்ஸ்ப்பா, இங்கெல்லாம் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. சரி, எது எப்படியோ எல்லாத்தையும் நாங்கள் தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியாக செத்துப்போன பையனோட அம்மா அப்பாவை சந்தித்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறாங்க நம்ம சீனியரும் ஜூனியரும். அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்பா, அம்மா, செத்துப்போன அந்த பையன் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அம்மா வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக பசியோடவே வந்து படுத்துடுறாங்க. மனசு கேட்காத அந்த குட்டி பையன், அம்மா உனக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். அந்த சமயம் பார்த்து அங்கே வந்த ஒரு முகம் தெரியாத நபர் இந்த குட்டி பையனை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணிடுறான். இந்த பக்கமும் நம்ம சீனியர் ரீசெண்டாக செத்து போன பையனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டுருக்காரு. ஜூனியர் கிட்ட என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி செத்துப்போன பசங்களோட இது ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலாக எடுத்து காமிச்சிட்ருக்காரு. இப்போ ஜூனியர் சீனியர் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாரு. பையனை வேற மாதிரி ஏதாவது அப்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு சீனியர், நல்ல வேளையா அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு பதில் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் என்னன்னைக்கு இந்த பசங்க செத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்காக பசங்க என்னைக்கு செத்து போனாங்க, அதாவது எந்த நாளில் அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வராங்க. அப்படி நோட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கோஇன்சிடென்ஸ் புரியுது. ஒவ்வொரு சின்ன பையனும் செத்து போனது ஒவ்வொரு மாதத்தோட முதல் சனிக்கிழமை அன்னைக்கு. முதல் சனிக்கிழமை நடந்தது மட்டும் கிடையாது, எல்லா பிணமுமே இந்த குப்பை கிடங்கில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொலைகாரனுக்கு இந்த குப்பை கிடங்கை பற்றி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, கடத்தப்பட்ட குழந்தைங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத பசங்க அப்படின்னு
மேற்பார்வைக்கு தெரிஞ்சாலும் கூட நிச்சயமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காமனாலிட்டி இருக்கணும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், கடத்தப்பட்ட குழந்தைங்க எதுவுமே சத்தம் போடவே இல்லை. அக்கம் பக்கத்தில் யாருமே எந்த சத்தமும் கேட்கலன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக கடத்திட்டு போய் கொலை பண்ணவன் நிச்சயம் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு முக்கியமான விஷயமா அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டே வரும்போது சீனியர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. அந்த கொலைகாரனோட பூட் சைஸு 6. அப்படின்னா அவன் ரொம்ப ஹைட்டான ஆளாவோ இல்லை பல்கான ஆளாவோ இருக்க வாய்ப்பில்லை. ஸோ சின்ன பசங்களை கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க பெருசாக எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. அப்படியே எதிர்ப்பு காட்டினாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம். இப்படி ஒரு பக்கம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபக்கம் ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டோட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது ஏதோ ஒரு தீவிரமான யோசனையில் இருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டு, என்னம்மா சாப்பிடும்போது கூட என்ன இவ்வளோ தீவிரமான யோசனை, பேசாமல் சாப்பிடு, நானே உனக்காக சமைச்சது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷனை சீனியர் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சீனியர் ஜூனியர் 2 பேருமே இப்போ போன இடம் வாரத்தோட இறுதி நாட்களில் சர்ச்சை ஒட்டி இருக்கிற இடங்களில் மதியம் போடப்படுற இலவச சாப்பாடை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அவங்க இருந்த ஏரியாவில் இருக்கிற சர்ச்சை ஒட்டி இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு தான் இவங்க விசாரிக்க போகிறாங்க. அங்கே இருக்கிறவர்கிட்ட, இப்படி இலவசமாக சாப்பாடு போடுறீங்களே, இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இங்கே இருக்கிற ஒரு விஐபி, அவரை இவங்க கவுன்சிலர்னு சொல்கிறாங்க, அந்த விஐபி தான் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கான மொத்த ஸ்பான்சர்ஷிப்பும் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை பற்றிய முழு தகவலும் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் இப்படி சின்ன பசங்க தொடர்ந்து காணாமல் போகிறது நாடு முழுக்க விவாதிக்கப்படுற ஒரு பெரிய விஷயமாயிடுது. அதனால் இதை பற்றி டிவியில் நம்ம ஊரில் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டாக் ஷோவுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு ஃபாதரும் அந்த என்பிஐயோட டைரக்டரும் வந்து சேர்றாங்க. நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே டைரக்டாக சர்ச் அப்படிங்கிறது புனிதமான இடம், அங்கே ஃபாதர்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், எந்த தப்பு தண்டாவும் நடக்காமல் பார்த்துக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பதில் சொன்ன அந்த ஃபாதர், நீங்கள் எங்கே வரீங்கன்னு புரியுது, நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்டை பற்றி தானே, சர்ச்சோட ரூல்ஸ் படி நாங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களோட விசாரணைப்படி அங்கே எந்த தப்புமே நடக்கலை, அப்படியே நடந்தாலும் அது சிவில் மேட்ரு அப்படின்னு ஃபாதர் பதில் சொன்னதும் டைரக்டர் செம்ம கடுப்பாயிடுறாரு. இது சைல்டு அபியூஸுங்கிறது சிவில் மேட்ரா, அது கிரிமினல் மேட்டர்னு பதில் சொல்ல, கிரிமினல் மேட்ரோ சிவில் மேட்ரோ எங்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சோட புனிதத்தன்மை கெடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு பதில் சொல்கிறாரு. அதுக்கு அந்த என்பிஐ டைரக்டர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம, சர்ச்சுங்கிறது புனிதமான இடம் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் அங்கே நடக்கிற விஷயம் அப்படி இல்லையே, எல்லாமே கிரிமினல் ஒர்க்கு, அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத பற்றி எந்த டிரான்ஸ்பரன்சியும் இல்லைன்னு விடாமல் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃபாதர் பூசி முழுகின மாதிரி, இங்கே எப்போவுமே அப்பாவிகள் தண்டிக்கப்பட மாட்டாங்க, தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டனை பெறுவாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இப்படி விவாதம் காரசாரமாக போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு டைரக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. டைரக்டருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறனால அவரை இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவரை பார்க்கறதுக்கு சீனியர் ஜூனியர் 2 பேருமே வராங்க. வந்துட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறாங்க, ஃபாதர் அங்கே ஏற்கனவே நின்றுட்டுருக்காருன்னு. அட, இவர் வேறையா, நம்ம ஏதாவது கேள்வி கேட்க அவர் ஏதாவது பதில் சொல்ல மொத்தமாக ரசபாசம் ஆகிடும் போல இருக்கு, பேசாமல் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஃபாதரே இவங்களை கூப்பிடுறாரு. ரொம்ப சாஃப்டாக சீனியர் ஜூனியர் 2 பேரையும் பார்த்து, இதை பாருங்கள் தம்பி, இங்கே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நீங்கள் தான் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பெரிய லெவலில் செல்வாக்கு இருக்கிற இடம், அதனால் பேசாமல் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க, ஏன் பெரிய இடத்தெல்லாம் பகைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை போட, அதுக்கோ சீனியர், இதை பாருங்கள் ஃபாதர், ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் அப்படிங்கிறவன் எப்போவுமே தப்புக்கு துணை போகக்கூடாது, எப்போவுமே தப்பை தட்டி கேட்கணும், அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு திருப்பி சூடாக பதில் கொடுக்குறாரு. அதுக்கு கொஞ்சம் கூட அலட்டிக்காத அந்த ஃபாதர், சரி போங்க போங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம், எங்களை மாரி எதுவும் நடந்துடாது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்கிறாரு. சீனியரும் ஜூனியரும் டைரக்டரை பார்க்க போகிறாங்க. இப்போது அந்த இடத்துக்கு வந்த அட்வொகேட், டைரக்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் உங்கள் பொறுப்புக்கு தற்காலிகமாக இன்னொரு டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்கிட்டோம், கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் டைரக்டர் கொஞ்சம் பதட்டமாகறாரு. ஏன்பா, இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்னும் பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் பண்ணல, அநேகமாக நீங்கள் தப்பான ஆளை தான் பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டான சைக்கோவை பிடிங்க, அப்படி இல்லைனா இந்த கொலைகள் நிற்காது, பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும்னு அட்வைஸை போடுறாரு. மறுபக்கம் சீனியரும் ஜூனியரும்
ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த உணவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லையா கவுன்சிலர், அவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. அவங்களோட ஐடியா என்னென்னா, கவுன்சிலர்கிட்ட போய் அந்த ஃபுட்டு யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த ஃபுட்டு சப்ளை பண்ணுறானே அவனோ அல்லது அவன் கூட இருக்கிறவனோ யாரோ ஒருத்தன் தான் குற்றவாளியாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை தான் இந்த மாதிரி இலவசமாக உணவு கொடுக்குறாங்க. அதே நாளன்னைக்கு தான் பசங்க காணாமல் போய் கொலை செய்யவும் படுறாங்க. அப்படின்னா அந்த கொலை செய்யப்படுற பசங்க நிச்சயமாக இந்த இலவச உணவு சாப்பிட வர போகிற பசங்களை யாராவது ஒருத்தராக தான் இருக்கணும். அந்த ஒருத்தரை அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொலை பண்ணுறான் அப்படிங்கிறது இவங்களோட கெஸ்ஸு. கவுன்சிலரை மீட் பண்ணி தகவல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நேராக அட்வொகேட்டை பார்க்க போகிறாங்க. அந்த அட்வொகேட்டோ, இந்த பாருங்க தம்பிகளா, கேஸு முடிஞ்சு போச்சு, நாங்கள் ஒருத்தனை சஸ்பெக்ட் பண்ணி அவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டோம். இதுக்கான அப்ரூவலை இப்போ டெம்பரவரியாக ஜாயின் பண்ணியிருக்காரு டைரக்டர், அவரு கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சீரியல் கில்லர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேஸ் முடிஞ்சு போச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் சீனியர், நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிற ஆள் கண்டிப்பாக தப்பான ஆள் தான், நிச்சயமாக அவன் கொலைகாரன் கிடையாது. நீங்கள் அவசரமாக கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒழுங்காக கரெக்டான ஆளை பிடிக்கல அப்படின்னா இந்த கொலைகள் தொடரும், தயவு செஞ்சு இதை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு அப்படின்னு வக்கீல் இவங்க 2 பேரையும் கிளம்ப சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் இவங்க 2 பேரும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க, அட்வொகேட் இப்போ டிவியில் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். அந்த கொலைகாரம் யாருங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் அவனோட டிவியோட இன்டர்வியூவோட சாராம்சம். இதை பார்த்ததும் கடுப்பான சீனியர் ஜூனியர் 2 பேரும் சரின்னு மறுபடியும் அந்த வக்கீலை பார்த்து பேசலான்னு அவனோட ஆஃபீஸுக்கு வராங்க. வர்ற வழியில் ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேஸ் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் சீனியருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கும் போல இருக்கு. 2 பேருமே ரொம்ப சகஜமாக பழகிக்கிறாங்க. ஹீரோயின் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் அதுக்கு சீனியர், இங்கே பாருமா, நான் இவங்ககிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது தப்பான ஆள், சரியான ஆளாக இவங்க என்ன ட்ரேஸ் பண்ணலன்னு, ஆனால் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இப்போது வக்கீலை பக்கம் தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நேராக வக்கீலோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு, சரி இப்போ நீங்கள் ஒருத்தன் பிடிச்சி வச்சுருக்கீங்களே, அவனை அட்லீஸ்ட் நாங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமான்னு கேட்க, சரி அப்படின்னு சொல்கிறாரு வக்கீல். அரெஸ்ட் ஆனவங்ககிட்ட போன ஜூனியர், இது வரைக்கும் நீ எத்தனை கொலை பண்ணியிருக்கேன்னு கேட்க, அவன் 4, 3, 5ன்னு மாற்றி மாற்றி முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னதுமே அந்த ஜூனியருக்கு தெளிவாக புரிஞ்சிருது கொலை பண்ணது இவன் இல்லை அப்படிங்கிறது. சரிப்பா, எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்ககிட்ட சரியான பதில் இல்லை. சார், எனக்கு இங்கே சாப்பாடு இல்லை, சமுதாயத்து மேலே உனக்கு ஒரு கோவம், அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். சரிப்பா, சமுதாயத்து மேலே கோவம் இருக்கட்டும், அதுக்கு இந்த சின்ன பசங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்கள ஏன் கொலை பண்ணேன்னு கேட்க, அதுக்கு அவன் சொன்ன ஒரே ஒரு பதில், அவங்க ஈஸி டார்கெட்டு, அவங்கள சமாளிக்கிறது ஈஸி, அதனால தான் கொலை பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு மேலே அவங்ககிட்ட இருந்த டீட்டெயில் எதுவுமே வர மாட்டேங்குது. சரிப்பா, இதெல்லாம் ஓகே, அது என்ன கணக்கு சனிக்கிழமை, ஏன் சனிக்கிழமையான கொலை பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போவேன், அப்போது அங்கே இருக்கிற பசங்களில் யார் அப்பாவியோ தெரியறானோ அவனை அன்னைக்கு நைட்டு நான் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிடுவேன்னு பதில் சொல்கிறான். மொத்தத்தில் சீனியர் ஜூனியர் 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இவன் ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஹெல்ப் பண்ண போனவன் அப்படிங்கிறது. சரி, அவங்கக்கிட்டே போய் விசாரிச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு அங்கே கிளம்பி போகிறாங்க. ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க. அங்கே இருந்த லேடி, எனக்கு இவனை தெரியாதுங்க, மேபி என் பையனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பையனை அங்கே வர சொல்கிறாங்க. அந்த பையன் அங்கே வந்து ஃபோட்டோவை பார்த்ததும், ஆமாம் சார், இவனை எனக்கு நல்லாவே தெரியும், அப்போ ஹெல்ப் பண்ண ஆள் தேவைப்பட்டது, இவனும் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு போட்டால் போதும், நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன்னு சொன்னான். சரி ஓகே, சம்பளம் எதுவும் கேட்கல, நமக்கு செலவு மிச்சன்னு சொல்லி இவனுக்கு 3 வேளை சாப்பாடை மட்டும் போட்டு இவனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டோன்னு பதில் சொல்கிறான். இதை தவிர உருப்படியாக வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் அங்கே கிடைக்கல அப்படிங்கிறனால அந்த இடத்த காலி பண்ணுறாங்க. இப்போ சீனியருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் ஓப்பராவில் கலந்ததுக்காக ஒரு இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி. ஓப்பரானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெளிநாட்டு சேனல்களை பார்த்துருப்போம், ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. சீனியர் ஜூனியர் 2 பேருமே ஓப்பராவில் கலந்துக்க போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்களுக்கு இன்விடேஷன் வந்தது ஓப்பராவில் கலந்துக்கிறதுக்காக இல்லை, இதனால் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா சர்ச்சுக்கு ஃபண்டு, அந்த ஃபண்டில் நாங்கள் 60% கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸை சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அங்கே வந்த ஃபாதர் அப்புறம் அந்த ஃபண்ட் ஆர்கனைசர் 2 பேரும், இந்த பார் தம்பி, எல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெரிய இடத்தோடையே பகைச்சிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த வருஷத்தில் 60% கட் பண்ணியிருக்கோம், இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த வருஷத்தில் இன்னும் கட் ஆகும், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, இதை கேட்ட சீனியர் கடுப்பாயிட்டு, இப்படியெல்லாம் எங்களை மிரட்டினீங்கன்னா பயந்துருவோமா, என்ன பண்ணாலும் சரி உண்மையை வெளியே கொண்டு வராமல் விட மாட்டேன்னு ஆவேசமாக சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஓரளவுக்கு உடம்பு தேர்ன FBI டைரக்டர் அங்கே வர, வாப்பா வாப்பா, சண்டை போட்டது போட்டுட்ட, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாரு.
விருந்து சாப்பிட்டு முடிச்சதும் சீனியரும் ஜூனியரும் திரும்ப கேஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க வந்த ஹீரோயின் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எப்பெல்லாம் இலவச உணவு போட்டாங்களோ அந்த சமயத்துல பல் சம்பந்தமான பிரச்சனைக்காக பசங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு மொபைல் கிளினிக்கும் அந்த இடத்துல இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த கொலைகாரன் அடுத்த பையனை கடத்திட்டு போறான் கொலை பண்றதுக்காக. கடத்திட்டு போனவன் வழக்கம் போல அந்த பையனை கொலை பண்ணி அந்த குப்பை மேட்டில் தூக்கி போட்டுட்டு போயிடுறான். இந்த நியூஸ் தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஃபோன் வழியா வர ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி கேமராமேனோட கிளம்பி போறாங்க. அவங்க ஐடியா என்னன்னா, மற்ற போலீஸ் வரத்துக்குள்ள அந்த கேமராவில் அந்த கொலை நடந்த இடத்த எவ்வளவு மேக்சிமம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடணும். ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா, அந்த க்ளூவை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா இவங்களோட ஐடியாவாக இருக்குது. ஓரளவுக்கு ஷூட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த மற்ற போலீஸ்காரங்க, ஏமா கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. ஷூட் பண்ண வீடியோவை ஹீரோயினும் கேமராமேனும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கண்ணில் ஒரு விஷயம் தட்டுப்படுது. செத்துப்போன பையனுக்கு பக்கத்தில் ஒரு மெட்டல் ஸ்கிராப் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த தகவலை நோட் பண்ணி அந்த வீடியோ டேப்பை சீனியருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் அனுப்பி வச்ச டேப்பை சீனியர் ஜூனியர் 2 பேரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவும் பிடிபடலை. போன சீனில் ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, எப்பெல்லாம் ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்களோ அதே சமயத்தில் ஒரு டென்டல் ஃப்ரீ கேம்பும் நடந்ததுன்னு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஜிஹெச்சில் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸை பார்வையிடுறதுக்கு இவங்களுக்கு பெர்மிஷன் வேணும். அந்த பெர்மிஷனுக்கு வேண்டி தான் கவுன்சிலரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த கவுன்சிலரும் உடனடியாக இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன சீனியர் ஜூனியர் 2 பேருமே செத்துப்போன பசங்க எல்லாரும் 11 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள அப்படிங்கிறனால அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் தரோவாக செக் பண்ணுறாங்க. கூடவே உதவிக்கு ஒரு ஜூனியர் டாக்டரும் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுறான். செத்துப்போன பசங்களோட எக்ஸ்ரேவை பார்த்ததும் கிட்டத்தட்ட சீனியருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு போயிடுது. இந்த எல்லா கொலைகளையும் பண்ணது நிச்சயமா ஒரு பல் டாக்டர் தான். இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்த அந்த சீனியர் தன்னோட ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாரு, அவரோட ஷெல்ஃபில் புத்தம் புதுசாக ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்தது செத்து போன பையனோட முகத்தோட தோல். இதை பார்த்ததும் ஆரம்பத்தில் அதிர்ச்சியானாலும் சீனியர் ஒரு விஷயத்த ஜூனியர் கிட்ட சொல்றாரு. ஜூனியர், ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஒன்று, நம்ம குற்றவாளியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். 2வது, குற்றவாளி வேற எங்கும் இல்லை, அந்த ஜிஹெச்சை சுற்றி தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதை மட்டும் கண்டுபிடிச்சா நிச்சயமாக குற்றவாளியை பிடிச்சிடலான்னு சொல்கிறாரு. இதை பற்றி யோசிச்சுட்டே சீனியர் ஜூனியர் 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அப்போ தான் சீனியருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. செத்துப்போன பையனுக்கு பக்கத்தில் கடந்தது இல்லையா குப்பைமேட்டில் ஒரு மெட்டல் ஸ்கிராப், அது என்ன அப்படிங்கிறது. நேராக ஜூனியரை எழுப்பி விட்டு நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த மெட்டல் ஸ்கிராப் ஒரு டென்டல் எலிவேட்டர். டென்டல் எலிவேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, பல் டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்ணத்து சதை பல்லில் படாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கிளிப் அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே தெள்ள தெளிவாக புரிஞ்சிருது. அந்த கொலைகார டாக்டர் என்ன பண்ணியிருக்கானா, பசங்களை கடத்திட்டு வந்து முகத்தில் இருக்கிற சதையை அறுக்கிறதுக்காக இந்த டென்டல் எலிவேட்டரை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த பசங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை வச்சு அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நாள் ஜிஹெச் போனவங்க அந்த டாக்டர் யாரு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. அதே டாக்டர் தான் ஒவ்வொரு மாதத்தோட முதல் சனிக்கிழமையப்போ இலவச உணவு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு மொபைல் கிளினிக் போட்டது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டாக்டரை பற்றிய டீட்டெயில், ஃபோட்டோ உட்பட எல்லாமே சீனியரோட கைக்கு கிடைக்குது. அந்த டாக்டரோட ஸ்கூலில் படித்த பசங்க யார் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு நேராக ஸ்கூல்மேட்டை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் அந்த பல் டாக்டர் யார் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பல் டாக்டருக்கும் டென்டல் எலிவேட்டர் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது புரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தன்னோட பேக்லாம் செக் பண்ணுறான். இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதும் அந்த இடத்த விட்டு ஆவேசமாக கிளம்பி போகிறான். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஹெல்பிங் டாக்டர் ஏற்கனவே இவன் மேலே சந்தேகம் இருந்ததுனால இவனை எப்படியாவது பிடிச்சி வைக்கிறேன்னு பார்க்குறான். பட் அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் இவன் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு வந்து டென்டல் டாக்டர் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் மொத்த போலீஸ் படையும் அவனோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆனாலும் பேக்டோரை யூஸ் பண்ணி அந்த பல் டாக்டர் எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ சீனியர் இன்னும் சில டாக்டர்ஸ் எல்லாரும் அந்த டென்டல் டாக்டரோட வீட்டுக்குள்ளே போய் தரவாக செக் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே கிடைச்ச பொருட்கள், மிஸ் ஆன பொருட்கள் இதையெல்லாம் வச்சு இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தப்பிச்சு போன அந்த டென்டல் டாக்டர் இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறனால அவனோட கழுத்தை அவனே அறுத்துக்கிறான். இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் இவனை விடாமல் துரத்துக்கிட்டு வந்து அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சிட்றாங்க. இப்போ சீனியர் போலீஸ்கிட்ட முதல்ல நான் போய் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த பெரிய பில்டிங்குள்ளே போன சீனியர் ஒரு வழியாக
அந்த பல் டாக்டர் அந்த பில்டிங்கோட ஒரு மூலையில் உட்காந்து கழுத்து அறுபட்டனால ட்ரெஸ்ஸு முழுக்க ரத்தத்தோடு உட்காந்துருக்கான். அங்கே போன சீனியர், தம்பி எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீ இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணமே சைல்டு அபியூஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் எமோஷன் ஆன அந்த பல் டாக்டர், நான் பண்ணதெல்லாம் எனக்கு தப்புன்னு தெரியும், நான் நரகத்துக்கு தானே போவேன்னு கேட்க, அதுக்கும் அந்த சீனியர், அப்படிலாம் இல்லைப்பா, கடவுள் அன்பானவர், நீ அந்த குட்டி பசங்களை எதுக்காக கொன்னேன்னு சொல்லு அப்படின்னு பேச்சு வாக்கில் கேட்டுக்கிட்டே அவன் மேலே கை வைக்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி சைல்டு அபியூஸுக்கு அஃபெக்ட் ஆனவன் அப்படிங்கிறதுனால வெகுண்டு எழுந்தவன் சீனியரை கத்தி அலைய நச்சு நச்சுன்னு குத்தி அந்த பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறான். ரொம்ப நேரமாக உள்ளே போன சீனியர் வெளியே வராததுனால ஜூனியரும் போலீஸ் பட்டாளம் மொத்தமும் உள்ள வர சீனியரோட நிலைமையை பார்த்து சீனியரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஜூனியர் அந்த சைக்கோ டாக்டர் செத்து போயிட்டான் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சுட்டு உங்களை பார்க்குறதுக்காக அந்த செத்துப்போன சைக்கோ டாக்டரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. வெளியில் அந்த சைக்கோ டாக்டரோட ஃப்ரெண்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க வளர்ந்த அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் சின்ன பசங்களை அப்யூஸ் பண்ணுறத ஒரு வேலையாகவே வச்சிட்ருக்கான். ஹீரோ மட்டும் இல்லை, அப்போது அங்கே வளர்ந்துட்டு இருந்த டாக்டரை மட்டும் கிடையாது, ஹீரோயினையும் சைல்டு அப்யூஸ் பண்ணியிருக்கான். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷங்களாக இதே வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான். இதில் அஃபெக்ட் ஆனது ஹீரோயினும் அப்படிங்கிறனால தான் ஹீரோயின் இந்த கேஸில் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. தொடர்ந்து அப்யூஸ் ஆனனால கிட்டத்தட்ட அந்த பல் டாக்டர் ஒரு சைக்காவாகவே மாறியிருக்கான். அந்த பல் டாக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே சைல்டு அப்யூஸ் ஆகிறாங்க, அவங்கள இந்த நிலைமையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி அவங்கள கொலை பண்ணுறது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு குழந்தையாக பிக் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணி சைக்கோவாகவே மாறி இருந்திருக்கான். இதையெல்லாம் கேட்ட டாக்டர் அவனை நினச்சி பரிதாபப்படுறாரு. ஒரு வழியாக இந்த தப்பெல்லாம் பண்ண ஃபாதரை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இப்போது இந்த சீனியரை அந்த இடத்துக்கு புது ஃபாதராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே நார்மல் ஆகிடுது. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோடவே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். பாய்.